இந்த பைரவி இப்போ அஞ்சலிய விரட்டணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு கார்த்திக்கோட கிளம்பி கம்பெனிக்கு போறாங்க. அதாவது ஆஃபீஸ்க்கு. இந்த ஒரு டைம்ல அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிய கார்த்திக்கிட்ட இருந்து தள்ளி தானே வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது, இப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு பைரவிய தன் கூட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிக்கு இருந்துகிட்டு இருக்கு. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவிய எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? அப்படின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலி கேட்கும்போது, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு விடைய குடுக்கறது கிடையாது. "உனக்கு என்ன பிரச்சனை? நான் யார வேணாலும் ஆஃபீஸ் கூட்டிட்டு போவேன்." அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி வந்து பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் இவங்கள விடக்கூடாது. என்னதான் நடக்குது இங்க? அதுவும் இல்லாம பைரவிய கார்த்திக் கிட்ட இருந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தா, கடைசியில கார்த்திக் பைரவியோட கூட வந்து பார்த்தீங்கன்னா, போய் சேர்ந்துட்டானா? அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட ஆரம்பிச்சாரா. நம்ம நெனச்சது எல்லாமே நடக்கணும் அப்டின்னா, இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்டின்ற மாரி சொல்லி, இந்த அஞ்சலி இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல விஷயங்கள செய்ய போறாங்க. ஆனா, பைரவி ஒரு முக்கியமான வேலைய செய்றாங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமியும், கார்த்திக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்டின்ற மாரி முடிவு பண்ண போறாங்க. ஏன்னா, இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட அரும புரிய வருது. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கும்போது, கம்பெனி, சொத்து எல்லாமே அவன் பேர்ல இருக்கும்போது, நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சொத்துக்காக கௌதம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணது கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட இந்த மாரி வந்து உன் அண்ணன் கௌதம பார்த்து பேசலாம். உன் அண்ணன் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடலாம். நான் அப்ப ஏதோ ஒரு கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட இருந்து அவன பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி, என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான் அப்படின்ற மாரி சொல்லி, அவன் மேல நான் கோவமா இருந்துட்டு இருந்தேன் கார்த்திக். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. கௌதம் வந்து உன்னோட சொத்துக்கு ஆசைப்படவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த சொல்லி உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி ஏமாத்திக்கிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு, இந்த இடத்துல வந்து இப்போ இவங்க வந்து உட்கார ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம என்ன சொல்றீங்க அத்த? நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறா. எதுக்காக இது எல்லாத்தையுமே சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து இந்த பைரவி கிட்ட வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயத்துல அ அதாவது கெட்டதா வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும். அஞ்சலி இப்படியெல்லாம் பண்றா, அப்படியெல்லாம் பண்றா அப்படின்ற மாரி வந்து சொன்னா, கடைசியில கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல வெறுப்ப காட்டுவாங்க இல்லையா? அதனால தான் இப்போ ஏற்கனவே ரூ. 1,00,000 வச்சு இந்த பைரவி சூப்பரான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக். கார்த்திக் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்றது எல்லாத்தையுமே அதாவது பைரவி வந்து சொல்றது, இந்த மாரி வந்து கார்த்திக் ரொம்ப கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். நானும் அஞ்சலி பேச்ச கேட்டுட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நெனச்சுட்டேன். கௌதம் வந்து இந்த சொத்துக்காக ஆசைப்படவே இல்ல. அவன நான் இதுக்கு முன்னாடி இப்ப பார்த்து பேசும்போது கூட, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து எதுவுமே முக்கியம் இல்ல. அவன் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். அடுத்ததா புது கம்பெனிய தொடங்க போறான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ நார்மலா கார்த்திக்கையும், கௌதமியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பைரவி எடுக்கிற முடிவு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாரி ஒரு விஷயம் மட்டும் நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதாவது இப்போ கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கூட்டிட்டு போறாங்க. அதாவது ஒரு ரெசார்ட்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் அதாவது கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வர சொல்றாங்க. ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட சொல்லும்போது, "நானும் வரேன் வாங்க. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு நான் கேட்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க கூட்டிட்டு வந்துட்டு, நம்ம கௌதம் இலக்கியா வர்றதுக்கு முன்னாடி இந்த மாரி கௌதம் வரப்போறான். அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நார்மலா பேசு. இந்த சொத்து எல்லாமே நீ நெனச்ச மாரி இப்போ உன்கிட்ட வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் இந்த சொத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வாக்கு குடுக்குறேன். அதே மாதிரி அவன்கிட்ட மனசு விட்டு பேசு. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அண்ணன். என்னதான் இருந்தாலுமே கூட, அவன வந்து பார்த்தீங்கன்னா, நீ பகச்சுக்க கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட மைண்ட கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பைரவி பண்றதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வரா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும், அது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய ரொம்ப தப்பானவளா காட்டணும் அப்படின்றதுக்காக, இப்போ அது எல்லாமே கரெக்ட்டா நடக்க போகுது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பார்த்த உடனே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ஏன்னா, அவரு செஞ்ச காரியத்துக்கு தலை குனிஞ்சு தான் நின்னாகணும். வேற வழியே கிடையாது. அப்படி என்ன காரியத்த செஞ்சுட்டாரு அப்படின்னா, அதாவது கௌதம் கிட்ட அந்த சொத்த பத்தி கேட்டிருந்தான். இந்த மாரி இது எனக்கு சேர வேண்டிய சொத்து. இது எல்லாத்தையுமே என்கிட்டயே குடுத்துடு. என் பேர்லயே எழுதி வச்சுரு. அப்படின்ற மாரி
சொல்லியிருந்தா, கௌதம் அதுக்கு முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கௌதம் இந்த சொத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படி இப்படின்ற மாரி பொய் சொன்னதுனால மட்டுமே தான், நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு மாறிட்டாரு. அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் வந்ததுக்கு அப்புறமா, கார்த்திக் உன்னோட மூஞ்சில முழிக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் கூட விரும்பவே இல்ல. நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்ற மாரி இலக்கியா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது உன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எல்லா சொத்தையுமே குடுக்குறேன் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. இப்ப கூட நாங்க நெனச்சோம் அப்படின்னா, இந்த அதாவது நீ வந்து ஏமாத்தி வாங்குன அந்த சொத்து எல்லாத்தையுமே எங்க பேருக்கே மாத்துறதுக்கு முடியும். ஆனா அந்த ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறது கிடையாது. ஏன்னா, நாங்க இத்தன நாளா உன்னோட சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உட்கார்ந்துட்டு இல்ல. இவ்ளோ நாளா நாங்களும் என்ன நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட அண்ணன் தான். இந்த குடும்பத்தோட வாரிசு தான் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா கௌதமே இந்த வீட்ட விட்டு வெளிய போனாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாம இந்த சொத்துல எங்களுக்கு பாதி சொத்து வேணும் அப்படின்ற மாரி நான் கேட்கல. அதே மாதிரி இங்க உண்மை என்ன? நல்லது என்ன? கெட்டது என்ன? அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோ கார்த்திக். அப்படின்ற மாரி தான் இலக்கியா சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து இப்ப உங்ககிட்ட இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்தி வாங்குனது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் அப்டின்ற மாரி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, இந்த பைரவிய கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுறாங்க. இப்ப தானே தெரியுது எதுக்காக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல கோவமா பேசுறான் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமியும், கார்த்திக்கையும் ஒண்ணு சேர்த்து கௌதம் பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதி பார்க்குறீங்களா? நான் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்வேன். அதே மாதிரி நீங்க உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் பண்ண முடியாது. கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்த நான் எழுதி வாங்க தான் செய்வேன். கார்த்திக் முதல்ல எல்லா சொத்தும் என் பேர்ல எழுதி வைங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மைண்ட் வாஷ் பண்ணி கடைசியில உங்ககிட்ட இருக்கிற சொத்து, பணம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கிருவாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, பைரவியால தான் இப்ப இவ்ளோ நடந்துச்சு. அதனால பைரவியே அடிக்கிறதுக்கு இந்த அஞ்சலி போக ஆரம்பிச்சறா. அந்த ஒரு நேரத்துல தான் கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலியோட கைய பிடிக்கிறது மட்டும் இல்லாம, "எவ்ளோ தைரியம் இருந்தா என் அத்தை பைரவியே அடிக்கிறதுக்கு போவ? அவங்க எவ்ளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்ற மாரி கார்த்திக் சொல்றாங்க. நம்ம பைரவி எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற விஷயம் இதுக்கு முன்னாடி கார்த்திக்குக்கு தெரியாம போயிடுச்சு போல. ஏன்னா இந்த அஞ்சலியால ஆபீஸ்ல பிரச்சனை வந்துச்சு. அதாவது ஆபீஸ்ல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிய மதிக்கவே இல்ல. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அத்தன்னு கார்த்திக்கு தெரியல. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி சொல்றபடி கேளுங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போதெல்லாம் கார்த்திக்கு தெரியல. ஆனா இப்ப மட்டும் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு, "கார்த்திக் இங்க பாருங்க கார்த்திக், உங்க சொத்து எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க." அப்படி இப்படின்ற மாரி சொன்னோனே, அஞ்சலி எனக்கு எல்லாமே தெரியும். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போயிடு. இதுக்கு மேல எதனா ஒண்ணு பேசிட்டு இருந்த அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல எங்கள வேவு பார்த்துக்கிட்டு பின்னாடியே வந்ததே ஒரு மிகப்பெரிய தப்பு. அப்படி இருக்கும்போது, நீ இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே செய்யறது எனக்கு கோவத்த ஏற்படுத்துது. ஏற்கனவே உன் மேல பயங்கரமான கோவத்துல இருக்க. இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்ற மாரி வந்து சொல்லி அஞ்சலிய இங்கிருந்து பத்தி விடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம ஜானகிய வந்து இப்ப என்ன பார்க்கறதுக்காக நான் வரலாமா அண்ணே? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் அடுத்ததா கிளம்பி ஜானகிய பார்க்கறதுக்காக வரப்போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.